தென்காசி ஆலங்குளம் அரசு அலுவலகத்தில் மது போதையில் இருந்த அதிகாரி குறித்த அண்மை செய்தி இது. வீடியோ எடுப்பதை பார்த்ததும் கதவை உள்பக்கமாக பூட்டிக்கொண்ட அதிகாரி அறிவழகன். அரசு அலுவலகத்தில் மது போதையில் இருந்த அதிகாரி அறிவழகனின் நிலைமையை கண்ட அலுவலக ஊழியர் அவரை எழுப்பி பைக்கில் வீட்டிற்கு கூட்டிச் சென்றிருக்கும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அரசு அலுவலகத்தில் பணியின் போது மது அருந்துவிட்டு போதையில் இருந்த அதிகாரியின் செயலால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும் அண்மை செய்தி இது. அரசு அலுவலகத்தில் மது போதையில் அதிகாரி இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் விமலவேலன் தரும் தகவல்களை கேட்கலாம். விமலவேலன், மது போதையில் அரசு அலுவலகத்தில் அதிகாரி ஒருவர் இருக்கும் காட்சியை பார்த்தோம். இது குறித்த அண்மை தகவல். வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் உள்ள வேளாண் துறை அலுவலக பழைய கட்டிடம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இடிக்கப்பட்டு தற்போது புதிய கட்டிட பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த அலுவலகம் தற்காலிகமாக பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு எதிரே உள்ள வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இங்கு உதவி இயக்குநராக புளியங்குடியைச் சேர்ந்த அறிவழகன் என்பவர் கடந்த 2 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையிலே இன்று மதியானம் விவசாயிகள் சிலர் அதிகாரியை சந்திப்பதற்காக வேளாண் அலுவலகத்திற்கு சென்ற போது அங்கே உதவி இயக்குனர் மது போதையில் தரையில் கிடந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் வேதனையில் அலுவலகத்தை விட்டு வெளியேறினர். மேலும் அங்கு பணிபுரியும் பெண் பணியாளர்கள் அலுவலர்கள் அதிகாரியின் இந்த செயலை கண்டு செய்வு தெரியாது திகைத்து நின்றனர். இது தவிர அவரது இருசக்கர வாகனத்தில் மதுபாட்டில்கள் இருந்ததாகவும் பெரும்பாலான நேரங்களில் பணி நாட்களில் இதுபோன்றே குடிபோதையுடன் வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் விவசாயி ஒருவர் அளித்த தகவலின் பேரில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு செய்தியாளர்கள் சென்றதும் உதவி இயக்குனர் கதவை உட்புறமாக பூட்டிக் கொண்டார். நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த அலுவலக பணியாளர் கதவை தட்டி அவரை வெளியே எழுப்பி தள்ளாடி நின்ற அவரை தன்னுடைய பைக்கில் ஏற்றிக்கொண்டு அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றார். பட்ட பகலில் அரசு அதிகாரி ஒருவர் தன்னுடைய அலுவலகத்தில், அதுவும் பணி நேரத்தில் போதையின் உச்சத்தில் தூங்கிய நிகழ்வு அங்கு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி விமலவேலன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.